ஜிவி குரூப் 4 எக்ஸாம் ஈஸியா? அது ஈஸியா இல்ல நான் சொல்றதை விட கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது குரூப் 4 எக்ஸாம் இல்ல குரூப் 1 எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு குரூப் 4 அவ்வளோ கஷ்டமா கேக்குறாங்க. அது லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்கல்ல, வேகன்சி என்னவோ 3000 4000 தான் இருக்கு. சோ அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டமா வந்துட்டு கொஸ்டின் வந்து செட் பண்றாங்க. உண்மையாலுமே குரூப் 2 கூட இவ்வளவு கஷ்டமா இருக்காது போல. ஆமா, சோ வந்து முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் ரொம்ப ஈஸியாவும் இருந்திருக்கும், ஒரு சிலருக்கு கஷ்டமாவும் இருந்திருக்கும். சோ நடந்தது நடந்துருச்சு, முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. இனிமேல் வரவிருக்கிற எக்ஸாம்க்கு என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த குரூப் 2 எக்ஸாம் வருது, அது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் 2 நாள்ல, அதாவது பாருங்க 15 ஜூலை அப்பவே வந்துட்டு நமக்கு குரூப் 2 நோட்டிபிகேஷன் வந்துடும். கூடவே வந்து எக்ஸாம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 28 நடக்க போகுது. இதுக்கான சிலபஸ் எல்லாமே நம்ம பேஜ்ல இருக்கு, வாங்க காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேஜுக்கு வந்துக்கோங்க. இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க drive.google இருக்கும், இதுல போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆல் இன் ஒன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கும் டிஎன்எஸ்யூஆர்பிக்கும் சிலபஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள போனீங்கன்னா மேல இந்த டேப் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4, அப்புறம் இது எல்லாத்துக்கும் வேர் டு ஸ்டடி எங்க படிக்கணுங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம பேஜ்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரூப் 4 வந்து நல்லா எழுதலன்னு சொல்லி முடிஞ்சு போன பத்தி கவலைப்பட்டு இருக்காதீங்க. அடுத்து குரூப் 2 எக்ஸாம் வருது. நீங்க குரூப் 4ல என்ன படிச்சீங்களோ அதே சிலபஸ் தான் குரூப் 2க்கும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த எக்ஸாமை நல்லா எழுதுங்க. டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் மட்டும் இல்லாம மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமோட எல்லா சிலபஸ் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரே லிங்கா நான் கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, உனக்கு எப்படி இருந்துச்சு அதை சொல்லு. அது ரிசல்ட் வரும்போது நானே சொல்றேன்.